ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குளியல் சோப் பண்ண போகிறோம். ரொம்ப சீப்பாக நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ இதுக்கு பேஸ் இந்த சோப் பேஸ் இப்படி உங்களுக்கு பாராக ஆன்லைனில் கிடைக்குது. இது 1 kg 250க்கு நான் வாங்கினேன். இது எல்லா ஆன்லைன் கடையிலையும் கிடைக்குது. இது போல் நான் 1 கப் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி இதுக்கு 2 ஏ விட்டமின் கேப்சியூல் இருக்குது. இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்குது. அதே போல் 2 இது மாதிரி நான் 2 பாக்ஸ் வச்சுருக்கேன் இது ஊற்றுறதுக்கு. அதே போல் ஆரஞ்சு ஒரு பாதி ஆரஞ்சோட தோல் எடுத்துருக்கேன். அதே போல் ஆலோவேரா நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த க்யூப்ஸ் சோப் பேஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது டபுள் பாய்லர் சிஸ்டமில் தான் பண்ணணும். அப்படியே ஹீட் பண்ண முடியாது. இப்போ இந்த ஆலோவேராவில் நம்ம இது மாதிரி ஓரமாக ஃபஸ்ட்டு எட்ஜஸை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஜெல் இதுக்கு முன்னாடி இது சுத்தமாக கழுவிக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம ஜெல்லும் எடுத்து நம்ம கழுவ போகிறோம். ஏன்னா இதில் ஒரு வழவழப்பு இருக்குது, அதை நம்ம எடுத்துடணும். பாருங்கள், இது போல் நம்ம கத்தி எடுத்துட்டோன்னா இது வந்துடும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ஃபுல்லாக இது ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து நம்ம ஒரு கப்பில் போட்டுக்கோங்க. இந்த வழவழப்பு நம்ம கழுவிக்கலாம். சில பேருக்கு இது அலர்ஜியாக ஆகிடுது. இப்போ இது போல் எல்லா ஜெல்லும் நம்ம எடுத்துட்டோம். இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நிறைய வழவழப்பு சில பேருக்கு அலர்ஜி ஆகும். வாஷ் பண்ணிடலாம். இது ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா இது இந்த வழவழப்பு போயிடும். பாருங்க, இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோ வழவழப்பு இல்லை. இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த ஆரஞ்சு தோல் சின்ன சின்னதாக இதை கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். இந்த ஆரஞ்சு தோல் கொஞ்சம் பீஸாக இருந்தால் கூட நல்லது தான். நீங்கள் இதை காய வச்சு கூட பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி கூட இருக்கும். இந்த சோப் ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது நமக்கு ரொம்ப சீப்பாக கூட முடியுது. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இதில் ஒரு சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஸ்க்ரப்பர் மாதிரி இருந்துட்டு போகுது. இது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குது. இது நல்ல ஆரஞ்சு வாசனையும் நல்லா இருக்குது. உங்களுக்கு வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ண வேண்டாம்.
இதோட வாசனைக்கு வந்து வேறு எந்த ஆயிலோ இல்லை வந்து பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஆரஞ்சே உங்களுக்கு நல்ல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. இப்போ இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த சோப் பேஸை வந்து இதில் வச்சிடலாம். இது வந்து கிளிசரின் கலந்த சோப் பேஸ்னு இது. அதனால் நீங்கள் கிளிசரின் வாங்கிட்டிங்கன்னா, கிளிசரின் கலந்த சோப் பேஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிசரின் வந்து இதில் வந்து ஆட் பண்ண வேண்டாம். இது கொஞ்சம் நேரம் வந்து இருக்கட்டும். இந்த ஹீட்லேயே வந்து இது கரைஞ்சிரும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இது ஆறுனா வந்து கட்டிடும். அப்போ இது உள்ள வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த இ விட்டமின் கேப்சூலும் அது உள்ள வந்து கட் பண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னரில் வந்து நல்லா ஒரு தேங்காய் எண்ணெய் போட்டு நீங்கள் க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள். இதை வந்து நம்ம அது உள்ள ஊற்றிக்கலாம். இப்போ இது ஊற்றிட்டோம். இது வந்து நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சா உடனே கெட்டியாகிடும். நம்ம ஒன்று வந்து ஃப்ரீசரில் வைக்கலாம், ஒன்று வெளியே வைக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கண்டெய்னர் வந்து அதுக்கு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன். இது பிளெயின் 2 வச்சுருக்கேன். ஒன்று டிரான்ஸ்பரண்ட், ஒன்று ஒயிட்டு. இதை வந்து நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். இப்போ நம்ம வீட்லேயே வந்து சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இது வந்து ஃப்ரீசரில் வச்சது. இது வந்து ஒரு 1/4 ஹவர்லேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 1 hour ஆச்சு இது ஃபுல்லாக ஆறுறதுக்கு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் இது மாதிரி வந்து கொஞ்சம் விரித்து கொடுத்திங்கன்னா அது தானாக வந்துடும். பாருங்கள். இப்போ நமக்கு வந்து 2 சோப் ரெடி ஆகிடுச்சு. இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு சோப் வந்து ஒரு 15 days போல் வருது. ரொம்பவே வந்து நல்லா இருக்குது இந்த சோப்பு. இது வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சீப்பாக முடியுது. இப்போ ஆலோவேரா வந்து நம்ம வீட்டில் இருந்தே வந்து நம்ம அந்த செடியிலேருந்து லீவ்ஸ் எடுத்துக்கலாம். இ விட்டமின் டேப்லெட்ஸ் ரொம்ப மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிது, ரொம்ப சீப் தான். இது சோப் பேஸ் வந்து நான் கிளிசரின் சோப் பேஸ் வந்து 250 ரூபாய்க்கு வந்து 1 kg வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 12 to 14 சோப்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இது வந்து நான் கப்பில் அளந்து உங்களுக்கு காட்டினேன்.
நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நேச்சுரல் கலர் தான், இதில் எந்த கலரும் நம்ம போடல. அந்த சோப் பேஸில் வந்து கொஞ்சம் கெமிக்கல், மினிமம் கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வெளியே வாங்குகிற சோப்பில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இது வந்து நல்லாவே வந்து நுரைச்சி வருது. யூஸ்வலாக வந்து நம்ம வெளியே வாங்குகிற சோப்பை காட்டிலும் வந்து அதே போல் நல்லா நுரைச்சி நல்லாவே வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு சோப்பும் வந்து வேறு நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வேறு சோப்பும் வந்து நான் செஞ்சு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.